2025ஆம் ஆண்டிற்கான வாகோ இந்தியா மற்றும் தேசிய அளவிலான ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 193 வீரர்கள் உட்பட 28 மாநிலங்களில் இருந்து மொத்தம் 1600 பேர் பங்கேற்றனர். போட்டியில் தமிழக வீரர்கள் 45 தங்கம், 40 வெள்ளி மற்றும் 70 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 155 பதக்கங்களை வென்றனர். அதிக பதக்கம் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று அசத்தினர். இதில் கிருஷ்ணகிரி மாவட்ட அமெச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் குழுவிலிருந்து 7 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இவர்களுடன் தேசிய ரெஃபரியாக நாகராஜ் மற்றும் ஜூனியர் கோச் மஞ்சுநாத் ஆகியோர் பங்கேற்றனர். போட்டியில் பங்கேற்ற ஹோசூரைச் சேர்ந்த 4ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷத்ரா பாயிண்ட் ஃபைட் பிரிவில் தங்கப்பதக்கமும், கடினபாணி ஆயுத இசை பிரிவில் வெள்ளிப் பதக்கமும் பெற்று சாதனை படைத்தார். மாணவி ரக்ஷத்ரா தொடர்ந்து தேசிய அளவில் 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்று ஹாட்ரிக் சாதனை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கிக் லைட் பிரிவில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தரங் பரத்வாஜ் வெண்கலப் பதக்கமும், 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மானியாஸ்ரீ பாயிண்ட் ஃபைட் பிரிவில் வெண்கலப் பதக்கமும் வென்றார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஹோசூரில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பயிற்சியாளர்கள் பாராட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.